க்ரூட் ஆயில் பிரைஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, பெட்ரோல் பிரைஸை குறைங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவில் மக்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ரஷ்யா உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில், கேஸ் ஸ்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2026ல ரஷ்யாவுக்கு பெட்ரோல் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னு இந்தியால இருந்து பெட்ரோல் ரஷ்யாவுக்கு போயிட்டு இருக்கு. மாஸ்கோல பெரிய லைன்ல நின்று பெட்ரோல் போடுறதுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட சிட்டிஸ்லாம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேஷன் முறையில தான் இப்ப பெட்ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தொடர்ந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நாட்டில் பெட்ரோல் இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த பெட்ரோல் இந்தியாவில இருந்து அவங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. ஒரு இந்தியன் கம்பெனி ரஷ்யாவுக்கு பெட்ரோலை கண்டினியூஸா அனுப்பிட்டு இருக்காங்க. அது எந்த கம்பெனி, எப்படி அனுப்புறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். வணக்கம் நேயர்களே. ராய்டர்ஸுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த இதை அவங்க வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில இருந்து ரஷ்யாவுக்கு குறைஞ்சது 60 மெட்ரிக் டன் ஆஃப் பெட்ரோல் அனுப்பியிருக்காங்க. 2 ஆயில் டேங்கர்ஸ்ல ஒவ்வொன்றும் 30,000 40,000 டன்ஸ் இருக்கக்கூடிய ஆயில் டேங்கர்ஸ்ல அனுப்பியிருக்காங்க. இந்த பெட்ரோலை தயாரிச்சது யாரு அப்படின்னு பார்த்தா நயாரா எனர்ஜி அப்படின்ற ஒரு இந்தியன் ஆயில் கம்பெனி. நயாரா பெட்ரோல் பங்க் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த கம்பெனி தான். ஆனா நேரடியா அவங்க அதை விற்கல, அவங்க கிட்ட ரஷ்யா கிட்ட கொடுக்கல. இன்டர்நேஷனல் ட்ரேடர்ஸ் வழியா ரஷ்யாவுக்கு இது போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய ஆயில் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, ஹர்தீப் சிங் பூரி என்ன சொல்றாருன்னா, இந்தியன் கம்பெனிஸ் நேரடியா ரஷ்யாவுக்கு இந்த ஃபியூவலை விற்கல, ஆனா ட்ரேடர்ஸ் வழியா வாங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அவரும் ஒத்துக்கிறார். அவர் மறுக்கல இந்த விஷயத்தை. சோ ரஷ்யாவுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரஷ்யா தான் ஆயில் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரஷ்யாவுக்கே ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் உக்ரைன் வார். உக்ரைன் கடந்த சில நாட்களா உக்ரைன் என்ன பண்றாங்கன்னா, ரஷ்யாவுடைய ஆயில் ரிஃபைனரிஸை தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் மாசத்துல மட்டும் ஏறக்குறைய ஒரு 50க்கும் அதிகமான அட்டாக்ஸ் ஆயில் ரிஃபைனரிஸ் மேல, ஆயில் டிபோட்ஸ் மேல, டெர்மினல்ஸ் மேல, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல உக்ரைன் தொடர்ந்து டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. பிளாக் சி பக்கத்தில் இருக்கக்கூடிய டாப் சி ரிஃபைனரி அப்படின்றத ஒரு 4-5 தடவைக்கு மேல இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல அடிச்சிருக்காங்க. அதன் காரணமா தான் இப்ப மாஸ்கோ உள்ளிட்ட பல இடங்கள்ல பெட்ரோல் பங்க்ல நீண்ட லெவல்ல ஒரு கியூ நிக்குது பெட்ரோல் ரீஃபில் பண்றதுக்கு. அண்ட் பல இடங்கள்ல இந்த ஃபியூவல் ரேஷனிங் அப்படின்றதையும் கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யா மாதிரியான ஒரு எனர்ஜி ஒரு எனர்ஜி ஜெயிண்ட்டுக்கே வரலாற்றிலே இல்லாத ஒரு நெருக்கடியை ரஷ்யா இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கு. புட்டின் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஷார்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு, ஆமா இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் கிடையாது, இது வெறும் டெம்பரரி தான் அப்படின்னு புட்டின் ஒரு பக்கம் சொல்லும்போது, ஜெலன்ஸ்கி அவரை கிண்டல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு காலத்துல ரஷ்யாவை கேஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, இப்ப அந்த கேஸ் ஸ்டேஷன்லயே கேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க தான் இந்தியாவோட பார்ட் ஆக்சுவலா வருது. முன்னாடியே நான் சொன்னேன்ல, நயாரா எனர்ஜி அப்படின்ற கம்பெனி தான் பெட்ரோலை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. சாதாரண கம்பெனியா இதை நீங்க எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, குஜராத்ல வாடினார் அப்படின்ற இடத்துல இதோட ரிஃபைனரி இருக்கு. இந்தியாவுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் ரிஃபைனரி. இதோட கெப்பாசிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல்ஸ் ஆஃப் க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 4 லட்சம் பேரலுமே பொதுவா ரஷ்யன் க்ரூட் ஆயில் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதோட ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 2015ல் எஸ்ஆர் கம்பெனி ரொம்ப ஒரு மாதிரி ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ்ட் கம்பெனியாக நஷ்டத்தில் இருந்தாங்க. அந்த ரிஃபைனரி ஆக்சுவலாக விற்கப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடியும் புட்டின் அவர்களும் இந்த டீலை ஆக்சுவலாக சைன் பண்ணாங்க. இப்போ இதோட ஓனர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய ஆயில் ஜெயிண்ட்னு சொல்லக்கூடிய ராசன்ஃப்ட் அப்படின்ற நிறுவனம் 49% வச்சிருக்காங்க. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 49% அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான யுனைடெட் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அதாவது பேர் தான் இந்தியன் கம்பெனி, முழுக்க முழுக்க ரஷ்யாவோட கையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது. சரி, அந்த நேரத்தில் எஸ்ஆர் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. அப்புறம் ராசன் சாஃப்ட் வாங்கினாங்க. ராசன் சாஃப்ட் ஏன் இந்தியாவுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல. 2015 என்ன நடந்தது அப்படின்னா, ரஷ்யாவுடைய ராசன் சாஃப்ட்ங்கிறது ஒரு பெரிய கம்பெனி நான் சொன்னேன் இல்லையா, இது ரஷ்யன் கவர்மெண்ட்டுடைய கம்பெனி ஆக்சுவலி. ஸோ புட்டினுக்கு அப்போ ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்ன அப்படின்னா, ராசன்ஃப்ல கவர்மெண்ட்டுடைய ஸ்டேக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு, கொஞ்சம் பிரைவேட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஆனால் யார் அதை வாங்குவா? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரஷ்யாவை கம்ப்ளீட்டாக சாங்ஷன்ல வச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் கம்பெனிஸ் யாரும் இந்த நிறுவனத்தில் இன்வெஸ்டும் பண்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ புட்டினுக்கு ஒரு பையர் வேணும், மோடி கிட்ட வந்தார். அப்பதான் அந்த டீலுங்கிறது சைன் ஆகுது. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய கவர்மெண்ட் ஆயில் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, உதாரணத்துக்கு ஓஎன்ஜிசி விதேஷ் அண்ட் இந்தியன் ஆயில் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் ராசன்ஃப்ல குறிப்பிட்ட ஸ்டேக்கை வாங்குறாங்க. இந்தியா ரஷ்யாவினுடைய ஆயில் கம்பெனில பார்ட்னரா மாறுது. சரி, நீங்க கேட்டீங்க, நாங்க இதை பண்ணிட்டோம்,
நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு டாக் வரும்போது ராசன்ஃப்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியால எங்களுக்கு ஆக்சுவலா ஒரு ரிஃபைனரி வேணும். அப்படின்றப்போ எஸ்ஆர் குரூப்புடைய அந்த அவங்களுடைய ரிஃபைனரி கம்ப்ளீட்லி ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது. எஸ்ஆர் ஆயில் வாடினார் ரிஃபைனரிய செல் பண்ண நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல தான் ராசன்ஃப்ட் என்ன பண்றாங்கன்னா, எஸ்ஆர் ஆயிலுடைய வாடினார் ரிஃபைனரியில 49% ஸ்டேக்க ராசன்ஃப்ட்டும், மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 49% ஸ்டேக்க யுனைடெட் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் என்ற ரஷ்யன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் வாங்குறாங்க. இப்படிதான் அந்த ரஷ்யன் கம்பெனி எஸ்ஆர் கம்பெனியை வாங்குறாங்க. ஸோ எஸ்ஆர் கம்பெனி, எஸ்ஆர் ஆயில் அப்படிங்கிறது நயாரா எனர்ஜியா மாறுது. இதுல ரஷ்யாவுக்கு ஒரு பிளஸ் இருந்தது என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ராசன்ஃப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கம்பெனிஸே தயங்கக்கூடிய இடத்துல இந்தியா வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ புட்டின் வந்து ஓகே நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அப்படின்றது புட்டினுடைய டைம். ஆன் த அதர் சைடு இந்தியாவுக்கு ரஷ்யாவுடைய ஆயில் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம், நமக்கு ஆக்சுவலாக சீப்பாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ராசன்ஃப்ட்டை இந்தியாவில் ரிஃபைனரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆயில் செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஸ்டாண்டாக இருந்தது. 2025 ஜூலையில் நயாரா மேலே யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு சாங்ஷன் போடுறாங்க. ரஷ்யன் ஆயிலை நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம் அப்படின்னு போட்டதில் இந்த நயாரா கம்பெனியும் சேர்ந்து வருது. ஏன் அப்படின்னா இந்த நயாரா எனர்ஜி பொதுவாகவே ரஷ்யன் க்ரூடை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் EU ஷிப்பிங் இன்சூரன்ஸை பிளாக் பண்ணியிருக்காங்க. EU வந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணியிருக்கிறதுனால நயாராலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டையுமே நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிறதுல யூரோப்பியன் யூனியன் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ தான் ட்ரம்ப் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, US சாங்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல ரஷ்யன் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு, அதை நான் கொஞ்சம் வேவ் பண்ணுறேன், இப்போதைக்கு தற்காலிகமாக ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ரீசெண்ட் டைம்ஸில். காரணம் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஷர் வந்தோடனையும் குளோபல் லெவலில் ஒரு ஃபியூல் ஷார்ட்டேஜ் வந்தது. அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ட்ரம்ப் வந்து இந்த வேவரை கொடுத்தாரு. அந்த டைமில் இந்தியா தொடர்ந்து மறுபடியும் ரஷ்யாவுடைய க்ரூட் ஆயிலை அதிகமாக வாங்க ஆரம்பிச்சாங்க. ஜூன் 2026 அது ரெக்கார்ட் ஹை போயிருக்கு அப்படின்னு சொல்லி டேட்டாஸ் கூட இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த ரஷ்யா பண்றாங்க, ஷேடோ ட்ரேட். அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ராய்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க. ராய்டர்ஸ்க்கு ஒரு இன்வாய்ஸ் கிடைக்குது. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு ஷிப், அந்த ஷிப்புக்கு பேர் அக்னி, கேமரூன் பிளாக் பொருத்திட்டு, இந்தியன் பிளாக் கிடையாது, கேமரூன் நாட்டு பிளாகை பொருத்திட்டு வாடினார்ல இருக்கக்கூடிய நயாரா எனர்ஜி ஃபேக்டரியிலிருந்து, ரிஃபைனரியிலிருந்து பெட்ரோலை லோட் பண்ணிட்டு நேரா டெஸ்டினேஷன் ஃபியூஜைரா அப்படின்னு போட்டு யூஏயில் இருக்கக்கூடிய ஃபியூஜைராக்கு போகுது இந்த கப்பல் அப்படின்னு சொல்லி என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு அந்த ஷிப்பு மூவ் ஆகுது. ஷிப்பு ஃபியூஜைராக்கு தான் போச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஃபியூஜைரால அந்த ஷிப்பு நிற்கவே இல்லை, தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. எங்க போகுது அப்படின்னு பார்த்தா சுயஸ் கனாலை கடந்து நார்த் சைடு அது மூவ் ஆகுது. நார்த் சைடு அப்படின்னா யூரோப் அல்லது ரஷ்யாவுக்கு தான் அந்த பெட்ரோல் போய் ஆகணும். இந்த இடத்துல ரஷ்யன் க்ரூட் ஆயிலோ அல்லது ரஷ்யன் பெட்ரோல் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே யூரோப்ல சாங்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அது யூரோப்புக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ரஷ்யாவுக்கு தான் போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் இதை டைரக்டரா ரஷ்யாவுக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்தியாவில இருந்து டைரக்டா ரஷ்யாவுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா சாங்ஷன்ஸ் வயலேட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அது மட்டும் இல்லாம நீங்க சுயஸ் கனாலை தாண்டி அந்த சைடு போகும்போது EU பிளாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஷிப்புக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கும் ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இது ஃபியூஜைராக்கு போற மாதிரியும் ஃபியூஜைரால இருந்து டைரக்டா அது ரஷ்யாவுக்கு போற மாதிரியும் ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி ஷேடோ ட்ரேட். இந்த ஷேடோ ட்ரேடை தொடர்ந்து ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இங்க பெட்ரோல் பிரைஸை குறைங்க அப்படின்னு சொன்னா நயாரா மாதிரியான கம்பெனிஸ் ஏற்கனவே ₹5 பெட்ரோல்லையும் ₹3 டீசல்லையும் குறைச்சிருக்காங்க. இந்தியன் ஆயில் கம்பெனிஸ் இன்னும் அந்த பிரைஸை குறைக்கல அப்படின்ற ஒரு விஷயமே போயிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க பிரைஸையும் குறைச்சிட்டு அந்த பெட்ரோலை இந்தியாவுக்கு இல்லாம அதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பெட்ரோலை இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ் மூலமா ரஷ்யாவுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. மத்திய அரசு இதுக்கு சொல்லும் பொழுது ஆமா இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சொல்றாரே தவிர இல்ல இது நடக்கல அப்படிங்கிறத அவரு முழுமையா மறக்கல. ஆன் த அதர் சைடு இந்தியாவில் எப்ப பெட்ரோல் டீசல் பிரைஸை குறைப்பீங்க அப்படின்ற கேள்வியை தொடர்ந்து மக்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான பதிலும் இன்னும் வரல அப்படின்றதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கேட்கல, இப்பதான் நீங்க இதை கேட்குறீங்க அப்படின்றத நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.